தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் அதாவது மாயா செய்தது தவறு, ஆனால் அதையும் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க பாருங்கள். அப்பா சகிக்கவே முடியலை. சரி வாங்க என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனை பொறுத்த வரைக்கும் மாயாவுக்கு நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே சகுந்தலா வைக்கிறாங்க, ரேணுகா வைக்கிறாங்க, எல்லாருமே வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மாயா டக்குன்னு எழுந்துக்கிறாங்க. என்ன மாயா இன்னும் ஃபங்க்ஷன் முடியலை, அதுக்குள்ளே எழுந்துக்கிற, அதுக்கப்புறம் பாட்டி நலங்கு வைக்கணும், அதுக்கப்புறம் ஆரத்தி எடுக்கணும், நீனும் அதுக்குள்ளே எழுந்துட்ட, உட்காரு அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டியை நலங்கு வைக்க சொல்கிறாங்க. அப்போ பாட்டி நலங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் நீ அதிகமாக கோபப்படக்கூடாது, அதிர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில அட்வைஸ்லாம் பண்ணும்போது மாயாவினால் அதை ஏற்றுக்கவே முடியல. போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கலட்டி கீழே போடுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே செம ஷாக்காகிறாங்க. என்ன மாயா இப்படி பண்ணுறேன்னு ரேணுகா ஒரு பக்கம் கேட்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நான் பார்லருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய அபார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங். ஸோ மதுமிதா, சந்தோஷ் இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியும். ஆனால் இங்கே கௌதம்னால் கொஞ்சம் கூட சகிச்சிக்க முடியல, பயங்கர கோபம். ஆனால் அதையும் மாயா இங்கே நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. எனக்கு என்ன வயசாகிடுச்சு, இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை, ஏன் இதுக்கு எல்லோரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் டென்ஷன் படுத்த ஜீவாவுடைய அப்பா சொல்கிறாங்க, ஏமா இப்படி பண்ணுனா, இதெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணு பண்ணுற காரியமா அப்படின்னு சொல்லும்போது, என்னை பற்றி வேணாலும் பேசுங்க, ஆனால் என் குடும்பத்தை பற்றி பேச உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மாயா தன்னுடைய மாமனார்னு கூட பார்க்காம அவங்களையும் எடுத்தறிஞ்சு பேச, அப்போது ஜீவாவுக்கு கோவம் வந்து மாயாவை அடிக்கலான்னு போகிற அடுத்த செகண்ட் கௌதம் ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. நீ செய்தது தவறு, அதை நீ நியாயப்படுத்தி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கன்சீவாக இருக்க விஷயம் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் எப்படி சந்தோஷத்தை கொடுத்துச்சு, ஆனால் நீங்கள் இங்கே இருக்கவங்க யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதை வேற நீ நியாயப்படுத்தி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோடு இங்கே கௌதம் ஒரு பக்கம் மாயாவை திட்ட, இனிமேல் என் முகத்திலே முடிக்காத, நீ என் தங்கச்சியே கிடையாது, இப்படி பண்ணிட்டு வந்தவளுக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கௌதம் இங்கே சொல்ல, அவள் செய்தது தவறு தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகலாம் சொல்கிறிய கௌதம்னு சகுந்தலா ஒரு பக்கம் சொல்ல, இவளுக்கு பேசிட்டு ஏற்றுட்டு யாரும் இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் குடும்பம் இல்லை, குழந்தை இல்லைன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஏங்கி கிடங்குறாங்க. ஏன் நான் கூட ஏங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகிற நிலையில் இப்படி பண்ணிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கௌதம் பயங்கர கோபத்தோட எங்கள் மாயாவை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜீவா பார்த்திங்கன்னா இனிமேல் இங்கே நின்று ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஸோ இனிமேல் எனக்கு மாயா வேண்டாம், என்னுடைய குழந்தைய இவ அழிச்சா, ஸோ இனிமேல் இந்த வீட்டுக்கும் சரி எனக்கும் சரி மாயா வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து ஜீவா தன்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிற அந்த தருணம் சகுந்தலா, அபிஷேக் உடைய மாமா இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மாயா அவளுடைய கெரியருக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி மாயா செய்தது சரிதான்ற முறையில் இவங்க 3 பேரும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் 2 பேரும் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணணும்னு நின்னீங்க, இப்போ என்ன நீ உதறிட்டு போயிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அபிஷேக் ஒரு பக்கம் கோவப்பட, என் தங்கச்சினா நான் கேட்பேன் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் கோவப்பட்டாலும் இங்கே ஜீவா பார்த்திங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு தப்புன்னு அது தோணலை, அதானே பார்த்தேன், எங்கடா பேச வரலேன்னு நினச்சேன், ஆனால் இப்போ பேசுகிறீங்கல்ல அப்படின்ட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், நீங்கள் கொடுத்த செல்லம் தான், மாயா தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஜீவாவும் இங்கே சகுந்தலாவை எதிர்த்து பேச, யாரை பார்த்து என்ன பேசுகிறா, அவன் இந்த வீட்டிலே இருந்துட்டு போகட்டும், நீ இல்லைன்னா இந்த இவ்வளோ இந்த வீட்டில் தானே இருந்தா, போனா போ அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவாவை எடுத்தறிஞ்சு பேச, இதுக்கப்புறமும் இவங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா தன்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க 3 பேரும் சேர்ந்து மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கௌதம் எதுவுமே பேசலை. அப்போது கௌதம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம்
காரணமே தங்கச்சியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கௌதம் அந்த கல்யாணத்தையே பண்ணினார். ஆனால் தங்கச்சியே இப்படி தப்பாக இருக்காதுன்னு நினச்சி அவரும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து சகுந்தலா செம்ம ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஷாக்குன்னு சொல்ல முடியாது, கோவத்தில் ஜீவா விட்டுட்டு போயிட்டாருன்ற கோவத்தில் நின்றுட்டுருக்காங்க. இதோட தான் எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். சகுந்தலாவும் மதுமிதாவும் முதல் முறையாக மோதிக்க போகிறாங்க. ஸோ இங்கே கோவத்தில் இருக்கிற கௌதமை சமாதானப்படுத்துறதுக்கு சகுந்தலா ட்ரை போகிறாங்க. ஆனால் மதுமிதா அதை தடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல நீ யார் அப்படின்ட்டு எங்கள் மதுமிதாவை கேள்வி கேட்கும்போது, நான் அவருடைய பொண்டாட்டி, என்னுடைய புருஷனை கஷ்டப்படுத்துகிறத என்னால் சலிச்சுட்டு இருக்க முடியாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா முதல் முறையாக சகுந்தலாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அபிஷேக், சகுந்தலா, அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணா. ஸோ இவங்க 3 பேரும் ஒன்று சேர்றாங்க. என்ன நடக்க போகுது, இவங்க 3 பேரையும் எதிர்த்துக்கிட்டு மதுமிதா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜீவாவும் ஒரு முடிவெடுத்துட்டாரு. மாயா நம்ம வீட்டுக்கும் வேணாம் எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துட்டு போயிட்டாங்க. இனி மாயாவுடைய நிலைமை, அவங்க பட்டாதான் திருந்துவாங்க. ஸோ அவங்களுக்கு கடுமையான ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.